அந்த பக்கம் அந்த ஒரு போட்டு அப்படி விரிஞ்சுமே கொடுங்க. வருவாங்க நீங்க நின்றுங்க. போங்க போங்க அப்படியே வாங்க 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 அப்படியே போட்டு அப்படியே போங்க. மகளிர் அணி நிறைய கொஞ்சம் போட்டாலும் திருச்செந்தூரிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்ற மாண்புமிகு கழக தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எல்லா வகையிலும் வெற்றி பெறும் என்ற நிலைகள் அறியப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் திருச்செந்தூரை செல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதியை மு.க. ஸ்டாலின் அவர்கள் எண்ணுகின்ற எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே அதிகமான வெற்றியை பெறுகின்ற வகையிலே கடுமையாக உழைத்து மக்களை நாடி அதை மக்கள் மூலம் அதை பெற்றுத் தருவோம் என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்க? கடந்த தேர்தலிலே 27,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் 50,000க்கு அதிகமான இந்த ஓட்டப்பாறை தொகுதியில் ஏதோ வேட்பாளரை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு கோரிக்கை வந்திருக்காப்புல இல்லை யார் பணியாற்றுகின்றார்களோ நம்முடைய கழக தலைவர் அவர்கள் யாரை பயன்படுத்த வேண்டுமோ அவர்களை வேட்பாளராக நம்முடைய கழக தலைவர் அவர்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரம் வாய்ப்பு கொடுப்பார்கள். அந்த வாய்ப்பை வருகின்றவர் வாய்ப்பை தவிர்க்கின்றவர்கள் எந்த விதத்திலும் கோவப்பட வேண்டியதில்லை. வாய்ப்பை பெறுகின்றவரும் எல்லோரையும் அளவெடுத்து செல்ல வேண்டும் என்ற வகையில் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். ஆக ஓட்டப்பிரகாரத்தில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற வேட்பாளராக ராமஜி அவர்கள்